ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்கு அட்வான்ஸ் நீங்க பையர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ல இருக்கிற 2 செக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 185 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 படி ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கும்போது 20,000 இல்லை அதுக்கு மேற்பட்ட அமௌண்ட்டை கேஷா பையர் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 19,999 ரூபா வரைக்கும் தான் கேஷ்ல வாங்க முடியும். செகண்ட், சேல் அப்போ பையர் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கும்போது 2 லட்சம் இல்லை அதுக்கு மேற்பட்ட அமௌண்ட்டை நீங்க கேஷ்ல வாங்கக்கூடாது. செக்ஷன் 186 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,99,999 ரூபா வரைக்கும் தான் கேஷா வாங்கிக்கலாம். இப்போ மீதி அமௌண்ட் எல்லாம் எப்படி வாங்கிக்கலாம்னா NEFT, RTGS, IMPS என்ன மோட்ல வேணாலும் நீங்க பேங்க் மூலியமா வாங்கிக்கலாம். இது என்ன புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண செக்ஷன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பழைய ஆக்ட்லயே செக்ஷன் 269SS, செக்ஷன் 269ST அப்படின்ட்டு இருக்கிறது தான். பழைய ஆக்ட்லயும் அதே ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம 2026ல இருக்கோம். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏற்றபடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டேட்டா கேதர் பண்றது, டேட்டா அனலைஸ் பண்றது, ஏஐ யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்றது, இதெல்லாம் நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ண ப்ரொவிஷன்ஸ் படி நான் என்ன சொல்ல வரேன்னா, கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்குமான டிஃபரன்ஸை கேஷ்ல நீங்க வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா பியூர் வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 185 அண்ட் 186 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. அதனால என்ன ஆகும்னா, பெனாலிட்டி ஈக்குவலன் டு த கேஷ் ரிசீவ்டு. உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா நீங்க கேஷ் ரிசீவ் பண்ணது மாட்டிக்கிட்டீங்கன்னா 5 லட்ச ரூபா பெனால்ட்டி பே பண்ணணும். பெனால்ட்டி மட்டும் இல்லை, அந்த 5 லட்சத்துக்கான டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். கேஷ்ல வாங்கினா இன்கம் டேக்ஸுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கேஷை வாங்கி பெட்டுக்கு கீழே வச்சு தூங்க போறதெல்லாம் கிடையாது. நம்ம ஏதாவது செலவு பண்ணுவோம், இல்லை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ட்ராக் ஆகிடும். சிம்பிளா சொல்லணும்னா, கேஷையும் வாங்கிட்டு தடயத்தை விட்டுட்டு போற மாதிரி, அப்புறம் இன்கம் டேக்ஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படுறது. இந்த குழப்படி எல்லாம் இல்லாம லீகலா கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் சட்டத்துல வழிகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க.